பண்றாங்க. ஆமா யாருங்க? அம்மா நானே. கண்ணம்மா. அம்மா நான் கண்ணம்மா என்று விட்டான். நான் என்னம்மா என்று அருகில் வர வேண்டும். கண்ணம்மா என்று அருகாமையில் வர வேண்டும். அருகில் வர வேண்டும். ஆமாம்மா. அண்ணாண்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அருமையுள்ளே தாய்மார்களுக்கும் இன்னும் சிறியோர் பருவர் அவற்றவர்கள் மற்றவர்களுக்கும் நமது நாடுகளின் குழுவின் சார்பாக சார்பாக கண்ணம்மா நன்றி மனமார்ந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேருப்புகள் வந்து திருப்பொன்னாடு தாய் நாடு தலைநகரம் ராஜபுரம் நகரம். இது என்ன ஊரு? கொட்டாயக்காரன் மலவு. கொட்டாயக்காரன் மலம் என்றால் ஆமா. நம்மளை போல நாடக கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நிறைய வந்துள்ளார்கள். ஆனா பிறந்து அப்பமார்களும் பெண்ணாக பிறந்து தாய்மார்களும் இன்னும் அத பச்சையம்மன் செய்யக்கூடிய அத மாமன் மைத்துமார்கள் மாமன் மச்சனன். ஆமா எங்க மாமார் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி சரிம்மா. அதான் மாமன் அதான் கொண்டாந்து குத்தம்போதே கண்டுக்கிட்டேன். போறாமே உனக்கு முத்துராஜிக்கு போறவங்க மாமாரு பங்காளிங்களே தான். டேய் இருக்கிறாங்கடா உண்மைதான்டா. அதைத்தான் நான் சொல்றேன். ஆனா கொப்பாத்தி அம்மன் பாத்தப்பன் தாய் அத குலதெய்வம் செய்யக்கூடிய தாய் மாமன்டார் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாமன்டார். ஆமா பெரியாண்டவன் பெரியாண்டி பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி. ஆமா பங்காளிகள் மேல இருக்கிறாங்க. பங்காளிகளும் அவர்களுக்கும் கருகண்ட வித்வான இருந்தாலும் கற்றோரை மதிக்க தெரியணுமா? மதிக்க தெரியணும். இந்த மூலக்காட்டி செல்லப்பன் முத்துராஜா திரு கணபதி கலைவாணியாளர் சபா கொண்டு வந்து கண்ட புராணத்தில் இடம் பெற்ற 4 வன்கள் பிறப்பு பிறப்பு இல்லை என்ன மாதாவி இறப்பு மாதாபி இறப்பு என்ன நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாலும் 2 சீட்டு ஒட்டுக்கா சேர்ந்து ஆட வேண்டும். அப்படி என்று அரும்பாடுபட்டு நமக்கு அருமையா சாப்பாடு செய்து நமக்கு அருமையான ஏற்பாடு செய்து இன்னும் ஆர்வப்பட்டு மதிமிக்கவன் அண்ணாவாயே அதாவது ராஜமணிக்கண்ணன் நாடக குழுவர்கள் அவர்களையும் அழைத்து வந்து நமக்கெல்லாம் ஆசான வழங்கக்கூடிய கட்டூர் சேர்ந்து அப்பாவாயே அதாவது செல்வப்பார்களும் செல்வப்பா. ஆமா இன்னும் தேவருக்கு சேர்ந்து சுந்தரமூர்த்தி ஆமா அவர்களும் இன்னும் தாரமங்கலத்துக்கு சேர்ந்து உடன் பிறந்த சகோதரன் தமிழ் அவர்களும் அதாவது இன்னும் அதாவது திருச்செங்கோடுக்கு சேர்ந்து சீன் அவர்களும் அதாவது என்ன மிருதக மாஸ்டர் கணேஷ் அவர்கள் மனிதனுக்கு எந்த வாக்குனாலும் மனிதனுக்கு சொல்வாக்கு நல்லா நாவு ஒன்று நல்லந்தா எல்லாம் எங்க போனா நல்லா இருந்தானா நாவு ஒன்று நல்லந்தா நாடு எங்க சுத்தலாம் அப்பேற்பட்டு அதான் கணேஷ் அவர்களுக்கும் இன்னும் நம்ம நாடக குழுவர்கள் அனைவற்ற பேர்களுக்கும் நமது நாடக குழுவின் சார்பாக மனமான நானே பேர் கொடுத்தேன் அதான் கோமாளி கூட்டுவாங்க பொண்ணு நான் பெரும்பாலும் கோயில் கொடுப்பேன். கணேச மாமா போன் பண்ணி மாமா இந்த கோயிலுங்கிற வேலை ஆடுன்னு கேட்டாங்க. ஏன் மாமா அந்த ஆள் தான் சிலிண்டர் பொண்ணு ஏன் மாமா சிலிண்டர்னு சொல்லு மாமா நான் சொல்லுதான் கோயில் தான் சொன்னேன். ஆமா அதான் கேட்டு பாரு கோயந்தன யார் மாமான்னு கேட்டாப்படி அவர் தான் கோமாளி என்ன எந்த கோமாளி கூட கோமாளியா என் மாமா பேர் சிலிண்டர் இல்லையா அப்படின்னு நோட்டீஸில் சிலிண்டர்னு போட்டாங்க. நான் என்ன சொல்றேன் ஆமா சிலிண்டர் அவர்களுக்கும் நமது நாடக குழுவின் சார்பாக வணக்கம். உன் பையில என்ன இருக்கும்? என் பேண்ட் கட்டு தான் எடுத்து பாரு. கோமாளி வேட்டு போட்டு பாவாலையா கட்டிட்டு பாவாலையா ஏன் பை இல்லையா? எடுத்து போய்
என்னால் என்ன நடக்க போகிறது? அடி அம்மா என் பயிரான் பரமத ராஜ்யம் பெற்று பரமதன் ராஜன் பெற்று பரம சிவனுக்கு ஏற்று பரம சிவனுக்கு ஏற்று முக்கன் தனக்கு பாரி முக்கன் தனக்கு பாரி மூஜகனார் என்ற சக்தி மூஜகனால் என்ற சக்தி என் பெயர் உனக்கு எனக்கு உலக மக்களுக்கு அடிமற்ற பேர்களுக்கும் தாயா விளங்கக்கூடிய தாயாக விளங்கி வரக்கூடிய உமா பார்வதி ஆகும். உமா பார்வதி அம்மா உன் பெயர் உமா பார்வதி. அப்படி உமா பார்வதி என்றால் நீ ஒரு கடவுள். நீ கடவுளாக இருந்தாலும் இந்த கடவுளையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? நீ எப்படி பிறந்த? நான் யாராலும் பிறக்க மாட்டேன். பிறந்த ரகசியம் என்ன?
நின்னுக்கணும். ஓல்ட் அண்ட் டவுன் பொசிஷன்ல நின்னுக்கணும். அம்மா என்ன? இந்த உலகம் பிறக்க முன் அலை கடலாக அலைக்கடலாக தண்ணீர்மயமாக இருந்தது. உலகமே ஒரே தண்ணிமயம். ஆமா. சரி. அந்த அலைக்கடலில் அரி என்ற சொல்லும் ஹரி என்ற சொல்லும் கிரை என்ற சொல்லும் ஹரி என்ற சொல்லும் 1000 ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலம் ஓசி ஓடிக்கொண்டே இருந்தது. ஹரி என்ற சொல்லும் கிரி என்ற சொல்லும் ஆமா 1000 ஆண்டு காலம் ஓசி ஓடிக்கொண்டே இருந்தது. அரி என்ற சொல் எந்த ஆண்டு, எந்த ஆண்டு? கிரி என்ற சொல் எந்த ஆண்டு? எந்த ஆண்டு? ஆனா அரி என்ற சொல் இடது பக்கம். இடது பக்கம். ஆமா. அந்த கிரி என்ற சொல் வலது பக்கம். வலது பக்கம். இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது. ஒன்றாக சேர்ந்தது. ஆமா. ஒன்றாக சேர்ந்து இரு பிளவாக பிளந்தது. ரெண்டா பிளந்துக்குச்சு. ஏய் என்ன மெல்லமா இரு பிளவாக பிளந்த உடனே அதன் முதல் அதான் ஓம் என்ற ஒரு சொல் பிறந்தது. ஓம் என்ற ஒரு சொல். ஆமா. அந்த ஓம் என்ற சொல்லால் பிறந்தபடியால் பிறந்தபடியால் எனக்கு முதல் பெயர் சக்தி. ஓ சக்தி. நான் பிறந்த சொல்லு ஓம். ஆமா. இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து சக்தியும் ஓமும் சேர்த்துற ஒன்னா டேய். சக்தியும் ஓம். ஓம் சக்தி. அவளும் நானே. ஓம் சக்தியா? ஆமா. ஐயா தாய் குலத்துக்கெல்லாம் அங்கத்தில் குழந்தை பிறக்குது அல்லவா? ஆமா ஆமா. அந்த ஓம் என்ற சொல் இப்ப கலியுகத்துல என்ன தெரியுமா? அதுதான் தாய் குலத்துக்கு கர்ப்பப்பை. கருப்பு பை. ஆமா. இப்ப கலியுகத்திலே அதுதான் கர்ப்பப்பை. கருப்பு பை. ஆமா. நானும் ஒரு கர்ப்பத்தில் பிறந்தவள் தான். இருந்தாலும் என்னை யார் திருமணம்? ஆமா. எனக்கு முப்பிரவி சக்தி ஈஸ்வரி மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிறவிலே என்னை யார் திருமணம் செய்தார்கள்? அவருடைய பேர் பெற்றவர்கள் என் கணவர் வெள்ளிங்கிரி பொறுப்பான ஆண்டவர் கூடிய சிவபெருமான் சிவபெருமான் என் கணவராகும். ஓ அப்படி சிவபெருமான திருமணத்தை செய்து உங்களுக்குன்னு ஏதாவது குழந்தைகள்? அழகா ஒரு பிள்ளை, ஆணை முகம் போல் ஒரு பிள்ளை. கேக்குறான்னு தப்பா நினைச்சு கூடாதுமா. என்ன அழகான போடு போடு கிடுக்கிடு.
மாமார்கள் மோகன் படேச்சி ஆமா அன்பளிப்பு செய்தார். ஆமா. அவர்களுக்கும் அன்பளிப்பு செய்யாத தாய் உள்ளங்களுக்கும் நமது நாடகம் குழுவின் சார்பாக இன்று போல் என்றும் நீண்ட ஆயுள் பெற்று நோயில்லாத வாழ்வு குறிப்பிடாத செல்வத்தோடு அம்மனுடைய அருளால சிறப்பா வாழ கடவுள். ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா? அதான் முதல் வன்னி புராணத்துல வன்னியன் பிறப்பு மந்திரமலை கல்யாணம். அதுல வந்து அம்மி, அரசாணி, கொலைவுக்கல்லு, நிலக்கண்ணாடி, வாழைக்கண்ணு, கங்காணம், சரவிளக்கு, பாலக்காலு, பந்தல் துவாரம் விடுவாங்க. அது எதற்கு? மணப்பொங்கல் எதற்கு? நிலக்கண்ணாடி எதற்கு? அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் அது ஃபர்ஸ்ட் வன்னி புராணத்திலேயே வன்னியன் பிறப்பு மந்திரமலை கல்யாணம் சொன்ன நாடகத்தோட அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இந்த நாடகத்துல கந்த புராணத்தில் இடம்பெற்ற இந்த வன்னியன் பிறப்பு, 4 வன்னியன் பிறப்பு, வாதாபி இறப்பு என்ன நாடகத்துல, அதாவது வன்னியன் இப்ப இருக்கிற பேரு வன்னியன் அப்படிங்கிற பேரோடு இருக்குது. வேற பேரு இன்னும் இதுல எதுவுமே தொட கிடையாது. இதுக்கு மேலதான் வன்னியன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணம் என்ன? படையாட்சி அப்படிங்கிறதுக்கு பேரு என்ன? அதாவது கொண்டிப்பள்ளி யார்? சாதிக்கு பிள்ளை. நம்ம அதாவது வன்னி குலத்துல எல்லா ஒரு சாதிக்கும் பிள்ளை. நம்ம குழந்தை இல்லைன்னா நமக்கு கல்லு கருமானம் எடுப்பான். அவர் நான் சாதி பிள்ளை. ஆமா, அவருக்கு பெயர் ஒண்டிப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்டிப்பள்ளி யார்? கடுக்கம் போட்டது யார்? அவருக்கு கடுக்கமல்லி. ஆமா, இதுல ஜாதியில 12. இதுல பள்ளிங்கிற இடம் எங்க பிறக்குது? படையாட்சி எங்க பிறக்கிறார்? அந்த பள்ளிங்கிற பேரு எங்க இருக்குது? பண்டமுற்று பள்ளி அப்படிங்கிறது யார்? அரசு பள்ளி. அவர் யார்? அந்த ஓலப்பள்ளி யார்? ஓலை பள்ளி அவர் யார்? இதெல்லாம் எங்க பிறக்குதுன்னு அத விடியறதுக்குள்ள 5.5 கிலோ எல்லாத்துக்கும் சொல்லணும். 5.5 கிலோ எல்லாத்துக்கும் சொல்லணும். அதாவது 8 பேருக்கு வேலை இல்லடா. 8 பேரும் அரை மணி நேரம் ஆடுவாங்க. இருந்தாலும் விளக்கம் சொல்றதுக்கு நேரம் ஆகும். அதனால வெட்டி வேப்பி கொட்டி அளக்க வேண்டாம். அதாவது ஆடு புதும் பாட்டு புதும் அங்கத்துக்காக ஆடி பேர் இருக்கு. ஆடுமல்ல நம்ம ஜல்லாபுரத்து தான் ஏன்னா வன்னி புராணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. வன்னி புராணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது. ஏன் குலத்தை பத்தி இருக்கிறதுன்னு நான் எது கூத்தாடு வருவேன் அப்படின்னு கேட்டேன். ஒரே ஒரு சின்ன கேள்விதான். அது கம்மனுக்கிட்டாரு. நான் தான் தெரிஞ்சவங்க. மகராசன் கொத்தாப்பாளத்து குருநாதன் பிறந்தாரு. அதான் காட்டூர் செல்வ பிறக்கிறாரு. இது மாதிரி பெரியவங்கிட்ட கத்துக்கிட்டா அதுக்கு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி உண்டு. அப்ப அவரையே கேட்டேன், என்ன மகராசன் இருக்கிறாரு அப்ப காட்டூர் செல்வப்பன். அவருக்கெல்லாம் நல்ல தெளிவா தெரியும். அதாவது வன்னியன் பிறந்தான் அக்கனியிலே அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, அக்கனி யாரு? ஆம்பளையா பொம்பளையா? இல்ல அதாவது சொல்லு பரவாயில்ல. அக்கனி என்பது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானே. ஆம்பளை பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. அதான் மோகினி அவதான் எடுத்தார் பகவான். அதுல எத்தனையோ குழந்தை பிறக்கும். ஏன்னா பொம்பளை உருவம் கொண்டாரு. ஆம்பளை பிறக்க முடியுமா? அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். அவர் எப்படி பிறக்கிறார்? அவருக்கு சொந்த தாயார். அதாவது அக்னியில் பிறக்கிறாரு. அதுக்கு உண்டான அரசு என்ன அப்படிங்கிற விளக்கம் தெளிவா சொல்லணும். இருந்தாலும் இன்று என் கணவனை சந்திக்க வேண்டும். புறப்படுப்போம். அம்மா அப்பதாங்க அம்மா சாமி
சந்தனம் செய்தேன். பெண்ணே, சாமி தேவி, மன்னன் பார்த்த படித்தபடியாக இந்த பரந்த உலகில மஞ்சள் குங்குமத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பாய். என்னங்க மஞ்சள் குங்குமத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கிறது என்கிறாய். அது மன்னனுடைய ஆசீர்வாதம். இரண்டாம் அழைத்திருக்கிறாய். யாது விஷயம்? பெண்ணே, நான் உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? என்ன பர்வதா, தேவினைப்படி எனக்கு போக வேண்டும். படியலுக்கு போகணும். அதற்காக மங்கிய இடத்துல விடைபெற்று போகலாம் என்று உன் அழைத்தேன் தேவி. படியிறக்க போவதுண்டா நம்ம குடும்பத்தை குறிச்சு நமக்கு பெருசா இருக்குது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற தொல்லை அதிகமா இருக்குது. நரகரத்னாவரி கொத்தி ஆண்டு வரக்கூடிய ராஜாவை சோறு அதான் தாயின் அங்கத்திலே ஒரு குழந்தை பிறந்தவன் என்னை கொல்லவும் கூடாது வெல்லவும் கூடாதுன்னு ஏற்கனவே வருத்தம் வாங்கலாம். ஒன்னிடத்து அதுக்கு இப்ப சகல பேத்தையும் சிறப்பிடித்தா நாம என்ன செஞ்சோம்? அதாவது பகவானை துணை கொன்று சம்புகாரை சந்தித்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஒரு மகனை உத்தரவண்ணின்னு பிறக்க வச்சோம். அவனுக்கு தேவேந்திர மன்னத்துல நம்ம பொண்ணையும் கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கு எந்த முடிவுமே தெரியாதுக்குது. குடும்ப பிரச்சனைக்கு போய் படியலுக்கு போயிட்டா, படியலுக்கு போறது அப்புறம் நீ படியலுக்கு போயிட்டா அந்த வாதாபிச்சோம் மறுபடியும் வந்து ஜர பிடிச்சு விடுவான். இதுக்கு என்ன செய்யலாம்? இதை விட்டுட்டு அங்கே போறதுலையா? ஆமா, இருந்தாலும் மகனை சந்திப்போம். அவன் என்ன சொல்றான்? இதுதாண்டி மனைவி வேணுங்கிறது. ஆமா, மனைவி என்பது ஒரு மந்திரிக்கு சமம். ஆமா, அதனால நம்ம புது கல்யாணம் பண்ணிக்கிறான மகன் சொல்லாத போயிடும் என்ன ஆகுறது? அதனால மகனை சந்திப்போம். அதுதான் பெத்த தாய்க்கு மனைவிக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பெத்த தாய் பாசத்துக்கு எதிரானது எது இல்லை. இங்க ஒண்ணுமே ஒரு கருமாந்திரமா நடக்கலீங்க. போய் போய் சமத்துல படுத்துறாங்க. ஏய்
இங்க ஒரு ஆடு கட்டி விடுவா அன்னைக்கே மாட்டான்னு சொன்னேன். உங்கள் திவையை பொறுப்பாக கமலங்களுக்கு மாமா உன் பையனுக்கு சொல்லி கொடு மாமா. ஒண்ணுமே தெரியல. அன்பு என்ற மலர் கட்டி வச்சுக்க பாரு. என்ன அடிச்ச? வாயாடி கட்டி ஈஸியா போச்சு. கல்யாணம் முதல்ல ரோட விட்டாங்க. என்ன பண்ணீங்க? கம்முன்னு தான் கொஞ்சம் இரு. பாரு இளவு மேல படுத்து தூங்கிட்டு இருக்கற அப்படியே அத்தா. ஏய் அவன் தாயா அவன். இல்ல இரு நானா ஆசையா கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வன்னி குளத்துல எல்லாத்துக்குமே பொண்டாட்டி பிடித்த நேருவீங்களா? அது உண்மைதான். இது கரெக்டா போச்சு. அதுல என்ன எனக்கு என்ன குறைச்சல? குறைச்செல்லாம் எதுவும் இல்ல. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா என்ன சொல்ற? நம்ம குளத்துல எல்லாமே வாயாட்டு பொம்பளைங்க தானே ஆமா வராங்க. வாயை மிஞ்சன வைக்கலாம். ஐயா பாயிலனா உங்களோட வந்து பொழைக்க முடியாது. தாலி கொடுத்துட்டா மீண்டு வர முடியாதுமா. இப்பயே தெரிஞ்சுக்காங்க. அப்பா அம்மா உங்கள் திவையை பொறுப்பாக கமலங்களுக்கு அன்பு என்ற மலர் கொண்டு ஆசை என்ற பூஜை செய்து கடவுளின் பாதமாக என் தாய் தந்தையின் பாதத்தை அநேக கோடி வந்தனை செய்தேன் தந்தையே. ஆமாப்பா. பல கோடி நூறாண்டு வாழையடி வாழையாக வையகத்தில் நூற்றாண்டு வாழ்க. சரி கண்ணே என்னப்பா அப்படி இருந்தாலும் இந்த வன்னியன் பிறந்தது எதற்காக? எதிரிகளை அழிப்பதற்காக. அந்த நரகரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபேசுரனை அழிப்பதற்காக. அதனால் இப்பொழுது அந்த வாதாபேசுரனை அழிப்பதற்காக நான் போய் வருகின்றேன். கண்ணே போவதெல்லாம் பெருசு. அந்த வாஜாபி சூரனே அப்படி பார்த்தா என்னது கல்யாணம் பண்ணா? வாயாடி கம்மல் தான் இரு. என்ன வாயாடி கமர்ந்தாரு? முதலாத்துல ஒண்ணு மேல கமந்து வந்துட்டானே என்ன பண்ணிட்டா? நானா ஆசையா இருக்கிறேன் மாமா. ஐயா இவ கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துவாங்கற. ஊட்டதன்னா அதாவது இந்த பார்க்கப்பட்ட ராஜசேவை உண்மையாக. ஆனா இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு வாங்குறோம்னா அது ஒரு குடுப்பு வேண்டுமா? எடுத்து வைக்கலாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதாவது அத்தனை ஒரு கிச்சனு மாறி கட்டு. அதாவது ஸ்ரீலா ஸ்ரீ இந்த மண்ணையும் மண்ணையும் கட்டி காட்டும் கருணை கடவுளை அழகக்கூடிய முனீஸ்வரன். அதான் முனீஸ்வரன் கோயிலுக்கு முன்பதாக வருகின்ற ஆடி மாதம் 2ஆம் தேதி மதிமிக்க மரியாதைக்குரிய மாமாவாகிய அதாவது மோகன் மாமா சார்பிலே ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு வெத்தலைதாமலையும் கொடுத்தார். இன்று எப்படி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீர்களோ அதுபோல வருகின்ற ஆடி மாதம் 2ஆம் தேதி வந்து அன்றும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அதாவது சபையின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எதிரி அழிப்பதற்காகவே இந்த வண்டியில் பிறந்து நான் சென்று வருகின்றேன். அதாவது எதிரி அழிக்கிறதுக்காக பிறந்தவன் தான், பலப்படைவன் தான். ஆனா இருந்தாலும் ஒருவனாக இருக்கிற சரி அவன் அதாவது நம்ம எல்லாருமே சிறைப்படுத்தோம். சிறைப்பட்டு இது யாரு துணி கொண்டு செஞ்சோம்? எங்க அதாவது மைத்துனன் ஒன்னன கண்ணன் வைத்து அதாவது கண்ணன் துணை கொன்று வாதாபி சூரை சிறை மீட்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழிவதற்காக என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று எங்க அண்ணனாகப்பட்ட கண்ணன் இருக்கிறார். சிறுமந்த கண்ணனை கேட்டோம். அதான் இமயமலை சார்பிலே சம்பைகாசர் முனிவர் அதான் ஓரிடத்திலே மும்மூர்த்தி தேவர்களை காண வேண்டும் அப்படி என்று நீண்ட நாளாக அவர் இருக்கிறார். அவரை சந்தித்தார். இதுக்கு ஒரு விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாரு?
ஸ்ரீமந்த கண்ண நாராயணன். ஏப்பா உன்னை பிறக்க வச்சதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான். ஆமா ஆமா சம்பிகாசன் 6 வேலைக்கு ஆகாது. எடுத்து தூக்கி மேல. அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் அடா என்ன குலம் அப்படின்னு கேட்டார். அதான் சம்பிகாசர் குலம் அப்படி என்றார். அதான் என்ன கோத்திரம், அவன் குலமா கோத்திரமா ஜாதியா ஜனமா. சரண் சரண் சொல்வது எங்களுடைய கடமை, அதை கவனிப்பது உங்களுடைய வேலை. அதான் இந்திர பகவான் பொண்ணு கேட்கும் போது ஜாதியா ஜனமா, அவன் சொந்தமா பண்ணமா, அவன் குலை என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் காணியா பூமியா அப்படி என்று அதான் இந்திரனும் இந்திராணியும் கேட்டார்கள். கேட்ட உடனே அதற்கு உனக்கு அப்ப பிறந்த உடனே குலம் கிடையாது, உன்னுடைய கோத்திரம் கிடையாது, ஜாதி கிடையாது, உனக்கு காணி கிடையாது, உனக்கு பூமி கிடையாது. அதனால நீ பிறந்த உடனே அதான் வன்னியாபுரம் என்று ஒரு நாட்டை உருப்பலம் செய்து நீ வன்னியாபுரத்துக்கு அரசன், அந்த பூமிக்கு சொந்தக்காரன் பேர் வச்சுட்டோம். அந்த இடத்துல உனக்கு பூமிக்கு சொந்தக்காரன் நீ ஆயிட்ட. உன்ன குலம் என்ன அப்படி என்று கேட்டார். அதான் வன்னீர் குலம் அப்படி என்று உனக்கு பேர் வச்சோம். அது அவனுக்கு காணியா பூமியா அப்படி என்று மணவரையை உட்காரும் போது கோவிச்சுட்டு போயிட்டு அதுக்கு மாப்பிள்ளை மறியலுக்கு போயிது காலை பிடிச்சதான் மறுபடி நீ போன, அதுக்கு இந்திரன் நான் காலை பிடிக்கிறதா அப்படி என்று கேட்டார். அதான் மெத்தியும் மிஞ்சி மூணூரும் போடு. அத பாக்குறவங்களுக்கு அதாவது யாராவது கேட்டா அத மிஞ்சி மூணூறு போடுறமான்னு சொல்லிடு. ஆனா பிடிக்கிறது காலதானு காலை பிடிச்சிட்டாரு. காணி என்ன கேட்டால அதான் உன் காணியில கால் காணி கொடு அப்படின்னு இந்திரன் கிட்ட இப்ப வாங்கின மாதிரி கால் காணி வாங்கிட்டோம். யாரு உனக்காக வன்னியனுக்கு. அவன் ஜாதி என்ன வன்னியம், வன்னிய ஜாதி. அவன் குலம் என்ன அப்படி என்றார். என்ன குலம்? சம்பிகேசர் குலம். அவன் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சிவனுடைய கோத்திரம் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். எல்லாமே உனக்கு வச்சாச்சு. ஆனா வைத்த உடனே இப்ப அங்க சண்டைக்கு போறனா இத்தனையும் துணை கொண்டு நாம யார வச்சு முன்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பண்ணீங்க, என்னையும் வந்து அறுக்க வச்சீங்க. உன்னை கல்யாணம் பண்ணதே அவருக்கு. என்னத்த பேசுற? நாயா நீ ஒழுங்கா பண்ணிருந்தா நாயா பேசுறேன். எல்லாமே செஞ்சோம். இத்தனைக்கெல்லாம் கூப்பிட்டியே, அதாவது அழிக்கும் குடும்பம் அண்ணன் அவரை கூட்டு துணை கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் அத வன்னியின் பிறந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இதுக்கு என்ன செய்யலான்னு அவர் கேட்டது மணி கிடைக்கும். போவோம். ஆனா கேளுங்க சபர்களே, இவனிமாகத்தானே அதான் வன்னியின் பிறந்து மந்திரமாரை கல்யாணம் பண்ணி அத பிறக்க வச்சிட்டோம், இதுக்கு என்ன பண்றது? அத வலிக்காட்டியே வன்னி பிறந்ததுக்கு காரணம் அதான் ஸ்ரீமந்த கண்ணன் தான். அவர் விட்டு விட்டு சென்றார், இது சரியான முறையில் இருக்காது அப்படி என்று அதான் சிவபெருமான் ஈஸ்வரி அதான் வன்னியன் மந்திரமாளி 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதாவை கொள்வதற்கு பிறக்க வச்சு தோல் இருக்கணும், வன்னியின் பேர் வச்சதும் அதான் கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கு என்ன செய்வது அப்படி என்று கேட்கா என்று சிறுவந்த கண்ணனை தோத்திரம் செய்ய ஒன்னால விட்ட கடவுள் சங்கது வாரிலிருந்து சிறுவந்த கண்ணன் சபிநாடு வருகிறார். அவரால் மட்டும்